ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் திடீர்னு மனசு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு சொந்த ஊரையும் நம்ம சொந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ள டவுன் மயிலாடுதுறை மாயவரத்தையும் மனசில் ரிமெம்பர் பண்ணேன். அஃப்கோர்ஸ் அடிக்கடி நான் அதை ரிமெம்பர் பண்ணுறது தான். அதை சொந்த ஊர் சம்மந்தமான தாட்ஸ், சிந்தனைகள், மெமரிஸ், நினைவுகள் நம்மள்ட்ட வர்றப்போ நம்மள்ட்ட ஏற்படுகின்ற அபரிமிதமான சந்தோஷம், ஒரு நேர்மறையான அதிர்வலைகள், அது சொல்வதற்கு வார்த்தைகள் போதாது. குறிப்பாக அது மாயவரத்தில்ங்க, மயிலாடுதுறை மணிக்கூண்டுக்கு பக்கத்தில், ஓகேங்களா, இந்த ரிலையன்ஸ் காஃபி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாயாவரத்தில் இருக்கிறவங்க, பக்கத்தில் உள்ள கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரிலையன்ஸ் காஃபி கடை ரொம்ப நல்லா தெரியும். ஒன்று ரிலையன்ஸ் காஃபியை வாங்கி நீங்கள் குடிக்கிற ஆளா, வழக்கமாக குடிக்கிற ஆளாக இருக்கலாம். நான் அப்படிப்பட்ட ஆள் தான். ரிலையன்ஸ் காஃபி, நான் காஃபி டீ ரெண்டும் அதிகமாக எடுத்துக்குவேன், 50-50. அந்த காஃபியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நான் ப்ரிஃபர் பண்ணுறது ரிலையன்ஸ் காஃபி தான். மாயவரத்தில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இப்போ ஊர்லேருந்து ரொம்ப பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தள்ளி இருக்கிறப்போ ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர்ற இல்லை கொடுத்து அனுப்பப்படுகின்ற அந்த ரிலையன்ஸ் காஃபி மாயவரத்துலேருந்து, அல்லது பக்கத்தில் உள்ள டவுன் கும்பகோணம், சிதம்பரம், இந்த மாதிரி டவுன்ஸில் ரிலையன்ஸ் காஃபியினுடைய கிளைகள் வந்துருச்சு. அந்த நறுமணத்தோடு அந்த காஃபியை குடிக்கிறப்போ மாயவரத்தில் இருக்கிற ஒரு எஃபெக்ட், அதாவதுங்க, நம்ம மாயவரத்தில் பஸ் ஸ்டாண்டு, மாயவரம் பஸ் ஸ்டாண்ட்னால் பழைய பஸ் ஸ்டாண்ட் தான் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அப்படியே நடந்து வந்துட்டுருக்கிறப்போ, ஆக்சுவலாக நடந்து மணிக்கூண்டை நோக்கி நடந்து வர்றப்போ, இந்த சைடில் ஆரியபவன் ஹோட்டல், இந்த சைடில் அந்த கோயிலை தாண்டி பூக்கடைகள், பழக்கடைகள், வெளியில் தள்ளுவண்டியில் விற்கிறது, சீமாட்டியை தாண்டி வர்றப்போ, மணிக்கூண்டை நெருங்குறப்போ நறுமணம், அந்த சூப்பரான அந்த காஃபியினுடைய நறுமணத்தை நுகராதவர்கள் மாயவரத்தில் அல்லது அதுக்கு பக்கத்தில் வசிக்கின்ற கிராமத்தை சேர்ந்தவர்கள் இருக்க முடியாது. அதில் நானும் ஒருத்தன். அதுவும் குறிப்பாங்க, நான் ஊருக்கு விடுமுறை வர்றப்போ, அது எத்தனை நாளாக இருந்தாலும் சரி, ஒரு மாதம் இல்லை சில வாரங்கள், மினிமம் ஒரு முறையாவது ரிலையன்ஸ் காஃபிக்கு போய் ஒரு காஃபி பவுடர் வாங்கிடுறது, ரிலையன்ஸ் காஃபி தூள். அங்கே ஏற்கனவே எனது தகப்பானாரோட, என்னுடைய அத்தாவோட நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ ரிலையன்ஸ் காஃபி ஆரம்பம் முதலே வீட்டில் ரிலையன்ஸ் காஃபியினுடைய உபயோகம் தான். ஓகேங்களா, மற்ற காஃபி பவுடரில் க்ரீன் லேபிள், ப்ரூ, நெஸ்கஃபே எதுவாக இருந்தாலும் ரிலையன்ஸ் காஃபிக்கு ஈடாகாதுங்க. போய் நின்று வாங்குறது. அப்போது வயதான அது ஓனர், ரிலையன்ஸ் காஃபியினுடைய அந்த கவுண்டரில் உட்காந்துருப்பார். சின்ன கடை, ஒரு 2-3 பேர் வேலை செய்வாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல நின்று வாங்குறப்போ அப்பாவோட நின்று வாங்கிட்டு இருப்போம். வயதான நபர் அந்த எடுத்து ஆள்கள்கிட்ட சொல்லி அதை போட்டு பேக்கெட் பண்ணி காசை பே பண்ணிட்டு வருவோம். இப்போது நான் வளர்ந்த பிறகு இப்போ அங்கே போகிறேன். அவருடைய பையனா இல்லது அதனுடைய ஓனர், இப்போ உள்ள ஓனர், அவர் அவருடைய சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு வர்றேன். பல தடவை நான் ரிலையன்ஸ் காஃபி வாங்க போகிறப்போ அவர் சின்ன வயசுலேருந்து இப்போது முடி நரைத்து நடுத்தர வயதிற்கு எண்ணெய் போட்டு வந்து விட்டார். எப்போ போனாலும் ஸ்நேகமாக சிரிக்கிறது, வழக்கமாக வர்றவங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். சிறப்பாக பேக்கெட் பண்ணி நல்லா கொடுப்பாங்க. அதனுடைய தரம் மாறவே இல்லைங்க. ரிலையன்ஸ் காஃபி அற்புதமான சுவை உள்ள சூப்பரான நறுமணம் உள்ள காஃபி. அதாவது ரொம்ப களைத்து மனதளவில் இருந்தாலும் சரி, உடலளவில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் ப்ரெஷர், டென்ஷன், எந்த விதமான இதாக இருந்தாலும் ஒரு புத்துணர்ச்சி வேணும்னா ரிலையன்ஸ் காஃபி, சுத்தமான நல்ல திக்கான பாலில் சூப்பராக ரிலையன்ஸ் காஃபி போட்டு குடித்தோன்னா மனசில் உள்ள அந்த இது எல்லாமே ஃப்ரீயாகிடுங்க. ஆக்சுவலாக அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன். இது காஃபி மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. நான் என்னுடைய சொந்த ஊரை கனெக்ட் பண்ணுறேன். என்னுடைய சொந்த தெரு, ஊரில் உள்ள தெரு, வீடு, இதெல்லாம் ஞாபகம் வருது. அடிக்கடி பக்கத்தில் உள்ள டவுன் மாயவரத்துக்கு போகிறப்போ அந்த ரிலையன்ஸ் காஃபி, மயிலாடுதுறை பட்டமங்கல தெரு நம்பர் 2 ரோடு, காந்திஜி ரோடு, மணிக்கூண்டு, ரிலையன்ஸ் காஃபி, அது தருகின்ற அந்த நறுமணம், அந்த ஏரியா பக்கம் போனாலே அந்த நறுமணத்தில் அப்படி நுகர்ந்து கொண்டே போகின்ற அந்த ஞாபகங்கள். அதுவும் குறிப்பாக இங்கே இந்த பழக்கடைகள், அந்த துணிக்கடைகள்லாம் இருக்கிறப்போ அது எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையான ஒரு மனம் வரும். அந்த மயிலாடுதுறை நகரத்தினுடைய நறுமணமாக அது அப்படி தான் சொல்ல தோணுது. அதையும் தாண்டி ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட இந்த ரிலையன்ஸ் காஃபியோடைய நறுமணம் அந்த ஏரியா போனால் வருங்க. அற்புதமான ஒரு நினைவலைகள். அந்த கடையில் உள்ள சகோதரர்கள், அந்த ஓனர் எல்லாருமே பரிச்சயமானவர்கள். எப்போ போனாலும் வாங்குறது, 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ பேக்கெட் பண்ணி கேட்குறது. சிறப்பான காஃபிங்க. அது இந்த வீடியோனோட நோக்கம் காஃபியை பற்றி, அதனுடைய சுவையை பற்றி சொல்கிறதில்ல. அந்த சொந்த ஊர் சிந்தனைகள், சொந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ள அற்புதமான டவுன் மாயவரம், மயிலாடுதுறை, 1000 ஆனாலும் 1000 ஆகுமா, அங்கே இருக்கிற அற்புதமான காலங்காலமாக பாரம்பரியம் தொட்டு அந்த கடையை வச்சிருக்கிற அந்த ரிலையன்ஸ் காஃபியினுடைய அற்புதமான ஒரு குவாலிட்டி, ஒரு
ஒரு கஸ்டமர் ஒரு பேக்ரவுண்டு கண்டிப்பாக ரிலையன்ஸ் காஃபிக்கு நிறைய பேர் கஸ்டமர் இருப்பாங்கன்னு தான் தோணுது. இதை பார்த்துட்ருக்குற நீங்கள் மாயவரத்தில் அந்த சைடு மணிக்கூண்டு சைடு போனால் ரிலையன்ஸ் காஃபி அந்த பக்கம் தெரியுமா உங்களுக்கு? அந்த வாசம் வந்திருக்கா? இதை நீங்கள் வாங்கி குடிக்கிற ஆளா, வழக்கமான கஸ்டமரா? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் நினைவலைகளை, உங்களது ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே அஹெட்.